திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே தனியார் பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு விவரம். கண்டிப்பாக. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த புளியங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சின்னக்கண்ணு மகன் பூபதி, இவரும் அவருடைய நண்பரான காளி கவுண்டர் மகன் முருகன் ஆகிய இருவரும் தாமிலேரிமுத்தூர் மேம்பாலத்திலிருந்து இருசக்கர வாகனத்துல கீழே இறங்கி திருப்பத்தூர் நோக்கி போனாங்க. அப்போது தேவிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் மகன் பூபாலன் வயது 36 என்பவர் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து தனியாருக்கு சொந்தமான பேருந்தை எடுத்துக்கொண்டு பயணிகளை ஏற்றிக்கொண்டு வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தாரு. அப்போது பார்த்தோம்னா தாமிலேரிமுத்தூர் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்துல வந்த பூபதி மற்றும் முருகன் ஆகிய இருவரும் அந்த தனியார் பேருந்து மீது மோதியதில் இருவரும் தூக்கி எறியப்படுறாங்க. அப்போது அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் இருவரையும் விட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது பார்த்தோம்னா பூபதி பரிதாபமாக உயிரிழக்கிறாரு. மேலும் முருகனை மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் ரெஃபர் பண்றாங்க. அதன் பின்னும் பார்த்தோம்னா இருசக்கர வாகனத்தில் முதியவர்கள் பேருந்து மீது மோதும் சிசிடிவி காட்சிகள் பேருந்தில் பொருத்தப்பட்ட இந்த கேமராவில் பதிவாயிருக்கு. இதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. மேலும் முதியவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.